அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனல்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனல்ல குடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவுல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில அப்ரென்டிஸ்க்கான ஒரு ட்ரெய்னிங் போஸ்ட் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 527 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முழு விவரங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். யார் யார் விண்ணப்பிக்கலாம்? எப்படி அப்ளை பண்றது? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் விழுப்புரம் ரீஜனுக்கும், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், எம்டிசி சென்னை, அப்புறம் எஸ்சிடிசி அந்த இதுலேயும் இந்த 3 விதமான இடத்துலையும் உங்களுக்கு பதவிக்கான காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 1 இயர் அப்ரென்டிஸ் ட்ரைனிங் மாதிரிங்க. 527 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் எந்த வருடம் உங்களுடைய கல்வி தகுதியை முடிச்சிருக்கணும் அப்படின்னாக்கா 2021, 22, 23 மற்றும் 2024 இந்த இயரில் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். 3 விதமான பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு எடுக்கிறாங்க. கிராஜுவேட் அப்ரென்டிஸ் அந்த போஸ்ட்டுக்கும், டிப்ளமோ அப்ரென்டிஸ் போஸ்ட்டுக்கும், நான் இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ் போஸ்ட்டுக்கும் வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த காலி பணியிடங்கள் எந்தெந்த போஸ்ட் வைஸ் எப்படி அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் வாங்க. எம்டிசி சென்னை மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சென்னையில் எத்தனை காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரென்டிஸில் வந்து எம்டிசி சென்னைக்கு 127 காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க. அந்த 127ம் கேட்டகரி வைஸ் எத்தனை வேகன்சிஸ் பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 100 காலி பணியிடங்களும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 20 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 7 காலி பணியிடங்களும் எடுக்கிறாங்க. அடுத்து டிப்ளமோ அப்ரென்டிஸ்க்கு 240 காலி பணியிடங்கள். அது கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 200 காலி பணியிடங்களும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 20 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 20 காலி பணியிடங்களும் எடுக்கிறாங்க. நான் இன்ஜினியரிங் அப்ரென்டிஸ்க்கு வந்து 21 காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க. அது வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் மற்றும் பிசிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தது எம்டிசி சென்னைக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்சிடிசிக்கு. எஸ்சிடிசிக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரென்டிஸ்க்கு வந்து 30 காலி பணியிடங்கள். அது எந்தெந்த கேட்டகரியிலன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ அப்ரென்டிஸ்க்கும் 30 காலி பணியிடங்கள். அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு. நான் இன்ஜினியரிங்கில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏக்கு 30 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிடிசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3வதாக பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜனுக்கு. அப்ரென்டிஸ் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ அப்ரென்டிஸ் கிடையாது. ஒன்லி நான் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் மற்றும் பிசிஏக்கான 100 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களுக்கு தான் 3 விதமாக வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. வாங்க அதற்கான கல்வி தொகுதி என்னன்னு பார்க்கலாம். கிராஜுவேட் அப்ரென்டிஸ்க்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி பிபிடெக்கில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2வது டிப்ளமோ அப்ரென்டிஸ்க்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அவங்க எந்த கேட்டகரியில் ஒதுக்கியிருந்தாங்களோ வேகன்சி அந்த கேட்டகரிக்கு கீழே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரென்டிஸ்க்கு வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் சச்சஸ் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் மற்றும் பிசிஏ இதை ரெகுலராக முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இயர் அண்ட் பாஸ் வந்து 2021, 22, 23, 24 மறந்துடாதீங்க. அந்த அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். நம்ம கல்வி தகுதியும் பார்த்துட்டோம். செலெக்ஷன் ப்ராசஸ் தேர்வு செய்யும் முறை உங்களுக்கு எக்ஸாம் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. இது விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். அப்படி தான் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டு இப்போ அப்ரென்டிஸோட அஃபிஷியல் வெப்சைட் www.nats.education.government.in அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்க அங்கே நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் முடித்ததுக்கு பிறகு இந்த டிஎன்எஸ்டிக்கான ஆன்லைனில் அவைலபிள் லிங்க் அங்கே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் முடித்ததுக்கு பிறகு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எம்ஹெச்ஆர்டி நாட்ஸ் அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க திருப்பி நீங்கள் இந்த நாட்ஸ் எஜுகேஷனில் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள்
ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா natseducation.government.in nats.education.government.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. டேட் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 2/4/2025 அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 22/4/2025 வர ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களோட லிஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா 30/4/2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து வெரிஃபிகேஷன் வந்து 10/5/2024 14/5/2025 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சம்பள விகிதம் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000 டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 8,000 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங்க்கும் 9,000 சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டிபன் மாதிரி உங்களுக்கு மந்த்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த நேட்ஸ் போர்ட்டலோட வெப்சைட் லிங்க்கையும் நாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தரவாக பார்த்துட்டு அப்ளை லிங்க்கில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.